கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பலமான ஆகாரம், ருசியான ஆகாரம் சமைப்பதற்கு எவ்வளோ நேரமாகும் என்று சமையலில் வேலை செய்கிற அம்மாமார்களுக்கு, அக்காமார்களுக்கு, தங்கச்சிமார்களுக்கு, ஐயாமார்களுக்கு தெரியும். ஆனால் சமைத்த பிறகு அதனுடைய ருசி சுவைத்து சாப்பிடும்போது நமக்கு மனதுக்கு அவ்வளோ ஒரு சமாதானமாக, ஒரு நிம்மதியாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் இதை ஏன் பதிவிடுறேன்னா, ஆண்டவரும் நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படியாக விரும்புகிறார். ஆண்டவரை ருசித்து பாருங்கள் என்று சொன்னப்பட்ட அந்த வார்த்தையின்படியே தேவனும் நம்மளை ஒவ்வொருத்தரையும் அவர் ருசித்து பார்க்க அவர் விரும்புகிறார். என் மகன் எப்படி, என் மகள் எப்படி என்று அவர் ருசித்து பார்க்க விரும்புகிறார். அவர் ருசிகரமாக, அவருக்கு பிரியமாக நாம் காணப்பட வேண்டுமானால் இந்த சமையலில் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு இல்லையா? இந்த ருசியான ஆகாரம் செய்வதற்கு எவ்வளோ, இந்த அடுப்பு நெருப்பு வேறு, மேலேருந்து சூடு இறங்குற சூடு வேறு, கஷ்டம், நின்றுட்டு செய்கிறது வேறு, எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அதே போல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நாம் மாற வேண்டும் என்றால் நாமும் அநேக பாடுகளின் வழியாக, அநேக கஷ்டங்களின் வழியாக, அநேக நிந்தைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வழியாக நாம் போனாதான் நாமும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நாம் திகழ முடியும். ஆண்டவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக நாம் மாற வேண்டுமென்றால் கர்த்தர் நம்மை நடத்துகிற வழிகளில் நிம்மதியாக, சந்தோஷமாக, சமாதானமாக, பொறுமையாக நாம் ஓடணும். நம்ம அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுத்துடக்கூடாது. ஐயோ இவ்வளோ வேதனையாக இருக்குது, இப்போ சமையலில் வேலை செஞ்சிட்ருக்குறோம், கால் வலிக்குது, எவ்வளோ தான் வலித்தாலும் அந்த வேலையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் இல்லையா? அதே போல் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை பார்த்து நாம் பயப்படவே கூடாது. நமக்கு ஒரே ஒரு லட்சியம் இருக்கணும். நான் ஆண்டவருக்கு பிரியமாக மாற வேண்டும், நான் என் இயேசுவுக்கு பிரியமான மகனாக, மகளாக மாற வேண்டும். பாருங்கள் எவ்வளோ ருசி! அதை ருசித்து பார்க்கும்போது, சுவைத்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கிறது இல்லையா? அதே போல் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரும் சுவைத்து பார்க்கும்போது, என் துரசிங், என்னுடைய ஊழியக்காரன், அவ்வளோ அருமையான மகன், என்னுடைய மகள் அருமையான மகன்.